டைப் பண்ண லெட்டர்லாம் என் கையெழுத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க தான் சரி பார்க்கறதா? எஸ் சார். என் பேரே ஃபேர் காஃபி கோதண்டம் தான். நமக்கு இந்த கம்பெனில 15 இயர்ஸ் சர்வீஸ். அப்படியா? எஸ் சார். சுரேஷ் வந்தாச்சா? நீங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு போனா லீவ் எடுத்துக்கிட்டு அநேகமா இன்னைக்கு வரணும். ஒரு வேளை ட்ரெயின் லேட்டோ இல்லை லேட் பண்ணிட்டு இருக்கானோ. சரி, நீங்க போய் டைப்பிஸ்ட் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், நான் எப்பவுமே ஜாலி மனுஷன். அப்படியா? இன்ஜினியர் சாருக்கு நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு பார்ட்டி வைக்கலான்னு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் சார். ஆமா மாலா, புது இன்ஜினியர் உன்னை கூப்பிடுறாரு. அவர் மூடு கொஞ்சம் பேடா இருக்கு, ஜாக்கிரதையா நடந்துக்க. எஸ் சார். என்ன சுரேஷ், எப்ப வந்த? வாங்க வாங்க. ஆமா, நான் தான் ஒரு வாரம் லீவ்ல போயிருந்தேனே, அதுக்குள்ள இந்த பம்பு வழக்கு அடிதடி அக்க போற இருக்கு அவுத்து விடுங்க. நீ ஊருக்கு லீவ்ல போயிட்டியா? இந்த அலுமூஞ்சி இன்ஜினியர்ல அந்த ஆளை கல்கத்தாவை கல்தா பண்ணிட்டாங்க. இல்லையா? இல்ல, புது ஆளை உட்காந்துருக்காரு. எப்படி இருந்தாலும் என்னப்பா சுத்த சிடுமூஞ்சி, மகாம்பரம் பிடிச்சவன். இந்த டை இருக்கு அது நேரா கட்டினான், லூசா கட்டிக்கிறது. இந்த கூலிங் கிளாஸுக்கு பாரு, நான் கைட்டவே மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இது ஒண்ணுப்பா, யார்கிட்ட பேசினாலும் அந்த கை இருக்குல்ல இப்படி இழுத்து விட்டுது, குஸ்தி போடுற மாதிரி. நேர சீமையில இருந்து ஓட்ட கப்பல் வந்து இறங்கினாலும், கப்பல்ல வந்து இறங்கினாலும், ஏரோப்ளேன்ல வந்து இறங்கினாலும், ஸ்புட்னிக் வேகத்துல நம்மள விரட்டுல விரட்டிக்கிட்டு இருக்கான். எப்படா வந்து நீ? நான் வந்து 3 நாள் ஆகுது. பாக்கணும் தான் துடிச்சிட்டு இருக்கேன். நானும் உன்ன பத்தால பேசியிருந்தேன். நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கல, மிஸ்டர் ரவிச்சந்திரன், இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர் கிராஜுவேட். இவர் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல டாக்கு மிஸ்டர் கோதண்டன் பேரு. பேர் காபி கோதண்டன்னா ஊரெல்லாம் தெரியும். அதே பெருச்சாடி. நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இங்கதான். யாரா ஒரு ஆபீசர் வந்தா போதும்பா, அவ்வளவுதான் உடனே அவரை வீட்டுக்கு கூட்டு போய் காப்பி டீ எல்லாம் கொடுத்து காக்கா ஐஸ் வச்சிருவாரு. இருக்கியா, இப்ப ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. வந்துருக்காருயா. இவர் ஏற்கனவே அவர் தலையில முளை அரைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீ என்னப்பா எல்லாத்தையும் சொல்லி மூச்சு மூச்சு. ரவி, இப்ப தான்ப்பா நான் 1 வீக் கேஷுவல் போயிட்டு வந்தேன். நீ வேற வந்து நிக்கிற. கொஞ்ச நேரம் போய் ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டு நான் போய் ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டு வரேன். எதுக்குடா பர்மிஷன்? ஆபீசர் புதுசப்பா, நான் என்ன பார்த்ததே இல்ல. ஆளு சுத்த சிடுமுஞ்சியா, டைய லூசா கட்டிட்டு இருப்பாராம். ஏன் ஸ்க்ரூ கூட லூசா? அப்புறம் கண்ணுல எப்ப பார்த்தாலும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டே இருப்பாராம். மனுஷன் சுத்த ஹார்ட் போட்டுருக்கு. அப்புறம் இந்த ரெஸ்லிங் போற மாதிரி கையை அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாராம். எல்லாம் இவர்தான் இன்ஃபர்மேஷன். மிஸ்டர் கோதண்டம், நான் லீவ்ல போயிருந்தேனே. மிஸ்டர் கோதண்டம் எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க போல இருக்கு. பேர் காப்பி எக்ஸ்பர்ட் இல்ல. டேய் ஏண்டா ரவி, உன் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலையில இருக்கானே, உனக்கு கேட்டா இந்த வேலை கிடைக்கல? எனக்கு வேலை கிடைச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். थैंक यू. ரவி, எங்க வேலை கிடைச்சது உனக்கு? ஐயா, இவர்தான் நம்ம பெரிய இன்ஜினியர். வாட்? உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டன்ட்ட கேட்டு சொல்றேன். என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதுல நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி, ஒரு டவல். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு வேணுன்றத உள்ள போய் வாங்கிக்கோங்க. எல்லாம் நியூ அரேல், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாட்டி இத பாத்தியாடி காஞ்சிபுரம்? கஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு கஞ்சிபுரத்துல எந்த வீடு? சார், பொம்பளைங்க புடவை பார்த்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் பூரா பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். இது நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? நல்லா. ஆஹா, உங்க கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாதமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல சார். எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போல இருக்கு. இதுல ஒரு 4 கடையும் கிடைங்க. வேற என்ன சார் வேணும்? ஐயோ போதும், 2 ஐட்டம் மறந்துடாதீங்க. பேக் பண்ணிருப்புங்க, பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கருப்பகம் தப்பான நல்ல கிரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் சார். 147 48 எம்பி சார். ஐயோ, என் பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ அந்த ஆள் கையில பார்.
146, 147, 148. மிஸ்டர் அது எம்பன் என்ன நீங்க அதை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க இந்தாங்க உங்க பேக் என்னக்கா? ஓ சாரி சாரி. ஒரு வேஷ்டியும் டவலும் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். பேசியா இல்ல சார் புடவை இல்ல சார் வாங்கிருக்கீங்க. ஆமா புடவையா? ஐயோ அவர் ரொம்ப சாரி சார். நீங்க இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. இங்க கால்ரா என்ன டைப் காதல் நான் சொல்லி தரேன். வாடா ஞாபகம் வருது. எங்கடா உன்னை ரொம்ப நாளா காணோம். எப்படி இருக்கிற, என்ன செய்யற? சுரேஷ், நம்ம பஞ்சு காலேஜ் விட்டு தள்ளாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியாத? இருடா நானே சொல்லிடுறேன். ஒண்ணுலடா எனக்கு PR பால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு அவனுக்கு சண்டை. அவன் நேரா திட்டத்துக்கு எனக்கு பயம். கண்ணாபினால ஒரு காயத்தில் எழுதுனேன். அட்ரஸ் எழுதும் போது PR பால் அதுக்கு பதிலா பிரின்ஸ் பால் எழுதிவிட்டேன்டா. Very good. இது அவருக்கு போயிடுச்சு. அவர் விடுவாரா? காலேஜ் விட்டு தள்ளிட்டாரு. இவ்வளவு ஞாபகம் வருதியாடா உனக்கு? அது மாத்திரம் இல்லடா, என்ன தள்ளுனதுக்கு அப்புறம் விடாம ஒரு வாரம் நான் காலேஜுக்கு போயிட்டே இருந்தேன். கரெக்ட் தானே? ஹே இப்பெல்லாம் நான் குட் மார்னிங் போட்டா யாருமே திருப்பி போறது இல்லடா. ஏண்டா? எப்படா போடுவேன்? நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சே. இல்ல ஹே இவன் நம்மளோட காலேஜ்ல படிச்சவன்ல நாசமா போச்சு. சுரேஷ். சுரேஷ் டேய், என்ன தெரியுதா? தெரியும் யாரு? தெரியும் தெரியும். யாரா? என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. ஏண்டா என்ன டைப் காதல்னு கேட்டியே? எல்லா டைப்பும் தெரியுமா உனக்கு? என்னடா எல்லாத்தையும் ஓசிலே தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறியா? சாதை நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, பரவாயில்லடா. ஹே காதலிக்கிறவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்பர் 1 காதலியுடைய ஹேர் ஸ்டைல் பிடாரி மாதிரி இருந்தாலும் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லணும். வெரி குட். நம்பர் 2 என்னைக்காவது நீ காதலியுடைய தாயார சந்திச்சேன்னா நீங்க பொண்ணுடைய அக்கா தானே அப்படி கேட்கணும். இதுல மயங்காத மாமியாரே கிடையாது தெரியுமா? நம்பர் 3 காதலிக்கு தம்பின்னு ஒருத்தன் இருந்தா நம்ம தரையெடுத்து கண்டிப்பா இருப்பான். முதல்ல அந்த பயல காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் பந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அதே பந்தால நம்ம மண்டையை உடைச்சா கூட அப்படி சொல்லக்கூடாது. ஆஹா வண்டர்ஃபுல் அப்படி சொல்லிடணும். நம்பர் 4 எந்த காரணத்தை கொண்டும் நீ காதலியுடைய ஜடைய பிடிக்கவே கூடாது. ஏண்டா? சௌரி கையோட வந்துடும், உடனே காதல் கட்டாயிடும். நம்பர் 5 என்னடா? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் பாட்டு பைத்தியகாரமா இங்க பேசிட்டு இருக்கேன். சரி நான் வரேன்டா. ஏய் இது வந்துடா. இது என்ன? It's all right. Okay. Yes, continue. என்னது டேபிள்லாம் மாறி கிடக்கு? போன் பண்ணது போய் பேச கொடுங்க. மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய வந்து யாருன்னு கேக்குறீங்களே? என்ன இதெல்லாம்? இந்த பயிர்களை வச்சிருந்த 2 இன்சூரன்ஸ் வராதெல்லாம் எங்க? இது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இல்ல. இது அடுத்த கட்டணம். Get out. I say get out. சாரி சார், நான் தப்பா வந்துட்டேன். நீங்க 5 பைசா தர வேண்டியது. ஏய் பஞ்சு, நீ எங்கடா இங்க வந்த? ஹே நீ சுரேஷ் இல்ல? சார்தான் போ. ஹே சுரேஷ், அவன் எப்படா இருக்கான்? யாரு? அதான்டா மிஸ்டர் ரவி. இந்த வேலையை விட்டு தப்புறானே. வருத்தப்படுறியா? பரவாயில்லடா. சால்ரை டேக் இட் ஈஸிடா. எங்க வந்த? உட்காரு உட்காரு. வந்து இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வெரி குட். ஏண்டா உன்னுடைய ஞாபகம் வருது எப்படி இருக்குது? ஏன் சொல்றப்போ என் ஆபீஸ் புறப்பட்டு நேரா இங்க வந்து உட்காந்துட்டேன். கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? முந்தியெல்லாம் எந்த தெருவுக்கு போகணுமோ அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். ஆமா. இப்ப பக்கத்து கட்டடத்துக்கு தான் போறேன். கரெக்ட்டா. நல்ல முன்னேற்றம். பின்ன என்ன? Who is that girl? யாரா அந்த யுவதி? தெரியலடா. டேய், ஒருவேளை என்னுடைய வேலைக்கு போட்டி போட வந்திருக்காளோ? உனக்கு போட்டியாவா? கரெக்டா பார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்காக வந்தீங்களா? ஐயோ பாவம். டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130. நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் அடிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெழுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே. எது எப்படி இருந்தானே தலையெழுத்து நல்லா இருந்தா அதுவே போதும். ஏ மிஸ்டர், உங்களுக்கு என்ன அதை பத்தி? வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சம்பளம் 50 ரூபாய் தான். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான். பரவாயில்ல, அது போதும் எனக்கு. உங்க வேலையை பாத்துங்க, நீ போய். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முட்டாளன்னு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது இல்ல? உங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன்.
இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க, பரவாயில்லையா? முக்கியமான சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான். 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான். எங்க உங்களுக்கு 1 hour போதுமா? 1 year தேவையில்லை. அதை பத்தி நான் ஒண்ணும் கவலைப்பட போறதில்லை. இப்போ அவன் கவலைப்படுவாங்க. ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல. ஒண்ணு இல்ல, பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திரக்கூடாது, உடனே லவ்னு சொல்லிவிடுவான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இது லவ்வா? சுரேஷ், எப்படா வந்த? என்னடா ஆபீஸ் போல? என்னடா உளர்ற? ஓ அட, சீச்சி சீச்சி, நான் உனக்காக தான் அவங்ககிட்ட பேசுறேன்ல. சாரி டாடி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. தலைகளா நின்னு பாத்துட்டேன்டா சுரேஷ். பரவாயில்லடா, பாவம் அவங்க வீட்டுல என்ன கஷ்டம். இந்த மாதிரி இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான் பண்றேன். பெரிய கருணை வள்ளல் அக்பர், புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா இதுனா பஸ்ஸா என்ன இடமா கொடுக்குற? பழைப்புடா பழைப்பு. அப்புறம் புவாக்கா நீ லாட்டரி அடிக்கணும். பத்தாதா இருக்கிறது? இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற. இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். ஈவு இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். என்னது உங்களுக்கு தெரியுமா? மேனேஜர் கூப்பிடுறாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. இப்பயே வரியா இல்ல இருந்து வரியா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? இல்லடா, எப்போ யாரோ பாவ சுரேஷ்னு சொன்னதா ஞாபகம்டா, அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆலியா? ஐயோ, நான் ஆபீஸுக்கு போக புறப்பட்டேன்டா. டேய், இப்படி போடா. கரெக்டா கரெக்ட். ஆமாப்பா. ஐயோ, நீங்க வாங்க சார். மார்னிங். மார்னிங். தேங்க்யூ. உங்க பேரு? சுரேஷ். உங்க குவாலிஃபிகேஷன்? நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். பாதியில படிப்பு நிறுத்த முடியாது போச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்றேன். எதுக்கு? பஸ்ஸுக்கு. சரதா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா? டெலிபோன் பூத். எங்க உங்களுக்கு அந்த இவர் நம்பர் தெரியுமா? எவர் நம்பர்? அதானே, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிச்சி, யாரை பார்த்து சீச்சிங்கிற? நான் என்ன பார்த்து சீச்சின்னு. சரி சரி, பேசச்சா இல்லையா? நான் பேசணும். வற்புறுத்தாதீங்க. நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற பழக்கம். இந்த பார், நான் உங்ககிட்ட பேசல, டெலிபோன் பேசணும். இப்படித்தானே பேசுங்க. கமிங். ஒரு ஆம்பளை தனியா நிக்க முடியுது, எப்படியா ஓடிட்டு போறது? நோ மேனர். ஐயோ ஐயோ, எத்தனை வாய்ச்சாலும் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. டைரக்டர் எங்கே காணோம்? அடடே, வேற பேக் விட்டுட்டு போயிட்டாரு. ஏய் மிஸ்டர், இதுதான் கடைசி உதை. ஏன் வளைக்கிற? என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். எவ்வளவு உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னது, சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுமா? சைக்கிள்? ஆமா, நான் ஸ்கூட்டர் நல்ல வந்தேன். ஸ்கூட்டர் எங்க? அதோ என் ஸ்கூட்டர். எங்க? ஏன் நீங்களும் வரீங்களா? வாங்க ஏறுங்க. நான்சென்ஸ். ஏன் தெரிக்கிறீங்க? என்னது நீங்க ஆம்பளை பைய தூக்கிட்டு வர்றீங்க? ஐயோ மிஸ்டர், இது உங்க பையே, அதான் என் பை. போடுங்க இங்க. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ பாவம். ஆமா பாவம். உங்க பேரு? மஞ்சு. உங்க பேரு? அதே மாதிரிதான் இருக்கும் என் பேரும். ஐயோ பஞ்சு. உங்களை பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான் உங்களை வீட்லயே வந்து பாக்குறேன். விலாசம் இருக்கா? கண்டிப்பா. இந்த பாருங்க, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வரும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவசியம் அதுக்கு சம்மதிக்கணும். நானும் ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் சம்மதிக்கணும். ஐயோ, யாரோ சைக்கிளை மறந்துட்டு போயிட்டாங்க. அது ஏன் சைக்கிள்? உங்க சைக்கிளா? மறந்துடாம எடுத்துட்டு போங்க. பூத்துல சந்திச்ச ஞாபகம் மறதி ஆசாமி இப்ப இங்க வருவாருப்பா. நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்ககிட்ட சொல்லலையே? சொல்லுவேனா? சொல்லியிருந்தா இந்த பக்கமே தலை நட்ட மாட்டாரு. ஆளை விட்டுறாத, ஒரு 5000 இன்சூர் பண்ணிடு. பாத்துக்கிட்டே இருங்களேன் நீங்க. போய் டிஃபன் டப்பா எடுத்துட்டு வா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி. நம்பர் 4.
அடே அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பாளா? எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கணும். ஹலோ, என்ன சார் எங்க வந்தீங்க? இங்க யாரு என்ன சமாச்சாரம்? உட்காருங்க. விளையாடுறீங்க? என்னது சார், உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது? இந்தாப்பா, எனக்கு பையனே கிடையாது. ஜெயிலுக்கு போன வருஷம் தானே? என்ன உங்க பேர் என்ன? கோதண்டா. சார், எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா மகாதண்டம். நீங்க எப்படி? சொல்றேன். அடடே, வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேனே அவர்தான் இவரு. ஓ, இந்த ஞாபகம் மருதி ஆசாமியா? வாங்க. எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஞாபகம் மருதி இல்ல. பாருங்க, நான் பீச்சுக்கு புறப்படுவேன். ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன். பொரசுவாக்கம் போக மாட்டேன். என்ன இது? பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறானா கண்டக்டர் கொடுப்பாரா? இறங்க கீழே இறக்கி விட்டுப்பாரு. இறங்கதான் இறங்கணுமே, பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மருதியில வீட்டுக்கு திரும்பி விழாகும் இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். ஞாபகம் போச்சு. ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. என்னங்க? நான் ஒரு பை ஒண்ணு கொண்டு வந்தேன். கையிலே வச்சிருக்கீங்களே. ஐயோ உட்காருங்க உட்காருங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல. நாளைக்கே கல்யாணமாகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் யமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பொண்டாட்டி தான் இருக்கிறாள், அப்புறம் யமனுக்கு வேற தனியா ஒரு தடவை பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ உங்க பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி. இன்னொரு தடவை சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி அதோ கதி தான். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா, இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000 பண்ணலாம். அவ்வளவு போதும். பரவாயில்ல, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16 ரூபாய் 48 பைசா. 16? ஆமா, 48. எனக்கு தெரியுமே, நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது, இதுக்கு நான் டைரியில் எழுதிக்கிறேன். ஆமாமா, நோட் பண்ணிக்கங்க. இது 4ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. விளையாடுறீங்களா? நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன், எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களே. அப்படியா? நீங்களும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா? தமாஷா இல்ல? ரொம்ப தமாஷா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் மறதி? அது ஞாபகம் தான், நான் ஏங்க இப்படி? அடடே, இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில் எழுதுறது? டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பா கேட்டு புரிஞ்சுங்களேன். இத பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்ப டாக்டர் கிட்ட இந்த ஞாபக மருந்து ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கூச்சப்படாம எடுத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப நல்ல டாக்டர். என்ன டாக்டர்? ஜெயா மருத்துவமனைக்கு நம்ம போலியா? ஜெயா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். பேசாம இருங்க. ஹலோ கமலா, கொஞ்சம் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். எங்கடி உன்னை பார்க்க முடியல? எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம், இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற எந்த பொண்ணும் இல்ல இது. பேசாம இருங்க, இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, எதுக்குடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்? உடம்புக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுவே ஒரு வியாதியா? பேசாம இருக்க மாட்டீங்க? ஆமா, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணத்தை பிடிச்சுக்கிட்டியா? போட்டோம். உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. 2 நாளா ஜுரம். அப்புறம் சும்மா சும்மா வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாங்காய் பிள்ளைங்கெல்லாம் திம்பாங்களாமே, நீயும் திங்கிறியா? எத்தனை மாசம்? 3 மாசம் இருக்கலாம். ஐயோ, கூப்பிடுறோம். எஸ், உட்காருங்க. நாங்க டாக்டர் பார்க்க வந்தோம். ஓ, டாக்டர் ஒண்ணு ஞாபகம் வருது. சார், நீங்க தானே நாராயணசாமி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடே, உங்க டாக்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? சரிதான். புலர ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, உடம்புக்கு என்ன? வந்து நான் சொல்றேங்க. நான் சொல்றேன், பேசாம. நான் சொல்றேங்க. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. உட்காருங்க, நீங்க பேசாம. ஐயோ ஐயோ, நீ மறந்து போய் ஏதாவது வளருவேன். கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்?
அடிக்கடி மயக்கம் வருது, சும்மா சும்மா வாந்தி எடுக்குது, வீக்னஸ் ஜாஸ்தியா போச்சு, 2 நாளா ஜுரம். நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. வயித்துல 3 மாசம். இதுதான் இவங்களுக்கு முதல் பிரசவமா? ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். என்ன சொல்றீங்க? ஏன் கத்துற? சைலன்ஸ் போர்டு பாக்குற? ஹாஸ்பிடல் வந்து கத்தலாமா? டாக்டர், இந்த வாந்தியை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் சகஜம், பயப்படாதீங்க. டாக்டர், அவ ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்க எம்பிபிஎஸ் தானே? எஸ். இது உங்களுக்கு முதல் கேஸ் இல்லையே, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். நர்ஸ், இவங்களை கூட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணு. டாக்டர், நான் சொல்றது போ. இது என்ன வெக்கம்? கூட்டி போமா. வெக்கமா? வயித்து போ. பாத்தீங்களா, வயித்துல வேற எரிச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சேர்த்து மருந்து எழுதி தர்றேன். நல்ல டானிக் எழுதி இருக்கிறேன், வாங்கி கொடுங்க. தவறாம சாப்பிடட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் கூட்டிட்டு வாங்க. அதோட மயக்கத்துக்கு மருந்து எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். நல்ல காலம். நான் அந்த டாக்டர் கிட்ட மாட்ட தெரியுங்க. எந்த? இந்த ஜெயா மருத்துவமனை இல்ல, என் பஞ்சு, என் மானத்தை வாங்குறியா? இல்லையா, மருந்தெல்லாம் வாங்க வந்தேன். மருந்து எனக்கா உனக்கா? எனக்கு. ஐயோ ஐயோ, இங்க வாங்க வாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பேசாம இருக்க மாட்டீங்க? டாக்டர் சார், மன்னிச்சிருங்க, தவறு நடந்து போச்சு. இவருக்கு ரொம்ப ஞாபகம் மறந்தீங்க. இவருக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது வளர் வச்சுட்டாரு. பரவாயில்ல, நான் அப்பவே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். டாக்டர் சார், இவரை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்கம்மா மிஸ்டர், உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல குணப்படுத்துறேன். டோன்ட் வரி. ஞாபகம் மருதி குணமாயிடுச்சுன்னு நினைச்ச மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அந்த பைய குணமாயிட்டானா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருக்கு குணமாயிடுச்சுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் எங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. அதுக்காகத்தான் இந்த பரீட்சை. வனஜா, எங்க வீட்டுக்காரர் வந்ததும் இது உன் வீடு மாதிரியே கொஞ்ச நேரம் நடிச்சா போதும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, சொன்ன மாதிரி செய்துட்டா போதும். கட்டி இருக்கிற இந்த துளியை பார்த்துட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டு தான் நினைச்சு அந்த பயலே போயிடுவான் பாரு. மாப்பிள்ள வரா போடுக்கு. வா வா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. மஞ்சோ, ஆபீஸ்ல ஒரு பெரிய தமாஷ். 2 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட இன்சூர் பண்ணிட்ட ஆளு திடீர்னு செத்து போயிட்டாரு. கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சாவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கட்டத்துல வியாதியோட பேர் எழுதாம அழகா நிறுத்தி என் கையெழுத்து போட்டனே. அந்த ஆள் சாவுக்கு நானா காரணம்? ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் வந்து வச்சு வாங்கன்னு வாங்கியிருக்காங்க பாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் மாதிரி தான் காரணம். அதான் இப்ப குணமாயி போச்சே. நம்ம வீட்டுல ஏது தூளி? யார் மாமாவா? நீங்க யாரு? மஞ்சு நினைச்சேன். என்ன விஷயமா வந்தீங்க? யாருமா நீங்க? நீங்க யாரு? இது என் வீடு. ஏதோ உங்க வீடா? என்ன பழையாறீங்களா? ஐயோ, டைரியை கூட போய் தெரிஞ்சு விட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கலாட்டா இது? அப்போ இத உங்க வீடுன்னு சொல்றீங்க? ஆமா. நிச்சயமா தெரியுமா? என் வீடு என்ன தெரியாதா? அப்போ சரி, உட்காருங்க. உங்க வீட்டுல ஏன் நிக்கிறீங்க? தூளில யாரு? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தையா? என்ன மிஸ்டர் உளறீங்க? என்னது ஹஸ்பண்ட போய் மிஸ்டர்ங்கற? ஹஸ்பண்டா? மறந்தாச்சா? ஐயோ, என்ன ஐயோ, கல்யாணம் ஆனப்ப நானே கத்தல. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்பதானா கல்யாணமாய் 2 மாசத்துக்குள்ளார குழந்தையை பெத்து வச்சிருக்கீங்க. இதை விட மோசம் வேணுமா? கஷ்டகாலம். குழந்தை உடம்புக்கு என்ன? இல்ல இல்ல, இது ஏன் வீடு இல்ல, உங்க வீடுதான். இல்லைங்க, இது உங்க வீடு தாங்க. மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க, இனிமே என்னால நடிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எது நடிக்க முடியாதா? சொல்லி வச்சு செய்யற வேலையாது? ஐ மஞ்சு, உங்க அப்பா எங்க? சார் இருக்காரா? இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இல்லைங்க, உங்களுக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சான்னு அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நீங்க தான் ஜெயிச்சீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஃபாதர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அங்கவஸ்திரம் தான் உலகம் பூராக்கும் தெரியுமே. இந்த அங்கவஸ்திரம் வேற எவன் வீட்டுல தொங்கும்? ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கு ரெட்டவட சங்கிலி பண்ணி போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சொன்னேன். என் மேல வீட்டு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? மேலையா? பேர்ல மாப்பிள்ள, உனக்கு ஞாபகம் மருதி குணமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். நீ மறந்துடுவே நினைச்சு ஏதேதோ அப்ப சொன்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியே. சொன்ன வார்த்தை தானே சொன்னதும். என்ன காப்பாத்த வேண்டாமா? இந்த பாருங்க, இன்னும் ஏமாத்துறீங்க, நான் உங்க மகளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். மாப்பிள்ள, நீ அப்படி சொல்லிட கூடாது. உனக்கு வேண்டியதுல நான் தாரேன். முதல்ல உன்னை குணப்படுத்தின டாக்டருக்கு பணத்தை கொடுத்துருவாரு. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன் சொன்னீங்க? என்ன டைவர்ஸ் பண்றேன் நான் சொன்னேன்? ஹே சுரேஷ், இப்ப என்னடா பண்ண சொல்றேன்? பஞ்சு, இந்த கல்யாணத்துக்கு நீதாண்டா எனக்கு பண உதவி செய்யணும். உன்னைத்தான் நான் மலை போல நம்பியிருக்கிறேன். இந்த பாரு, நீயும் எனக்கு ரொம்ப வேண்டியவன், அவனும் எனக்கு ஃப்ரெண்டு. நான் உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லடா. பாவம், அந்த பொண்ணுக்கு தாண்டா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்து தீரணும். நான் எப்படி பணம் தரேன்டா? ரொம்ப தேங்க்ஸ்டா.
எப்படா பணம் கிடைக்கும்? தரதானடா கிடக்கு, தேடிட்டே இருக்கேன், கிடைக்கண்டா. டேய், நீ என்னடா சொல்ற? உனக்கு நிஜமா எனக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? என்னங்க, எப்பயாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். எங்க பேசாம இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. சுரேஷ், அன்புக்கும் ஆத்திரத்துக்கும் நடுவுல திண்டாடுறவனை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குடா. சரி, நீ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ற. பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தரேன்டா. நிஜமாவாடா? ஆமாடா. அப்போ நான் உன்னை நம்பி தான்டா எல்லா காரியத்தையும் கவனிக்கிறேன். ஆமாம், ப்ரொசீட். தேங்க்ஸ். நன்றிம்மா. பணத்துக்கு என்ன பண்றது? பணத்துக்கு என்ன பண்றது? கஞ்சனுக்கு பிறந்துட்டு பணத்தை பத்தி யோசனை பண்றியா? உங்க அப்பாவை சொல்றீங்களா? உனக்கே புரிஞ்சா அதுவே சரி. ஏ, அவர்கிட்ட கேட்டேன். அழு அழு அழு. கரெக்ட், இதே மாதிரி தான். சொல்ற வரைக்கும் வாய போடக்கூடாது. அழு. நல்லா. ஏமா அழுவுற? என்னடா இது? தம்பி இந்தாப்பா, குழந்தை ஏன் அழுவுது? நீங்க யாரும் நான் உங்களை பார்த்து கேட்டேன், உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யாரும் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. ஹலோ, நீங்க இந்த வெங்கட்ராமன் சன் இல்ல? நீங்க இல்ல இல்ல, ராமாராவ் சன். போய என்னையா பேசிக்கிட்டு இருக்க? என்ன 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 பாப்பா, இதெல்லாம் என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, அந்த பாலா போன ஞாபகம் மறதி திருப்பி வந்துடுச்சுப்பா. நான் இளவு மறுபடியும் வந்துருச்சா? ஐயோ, கிளம்பியாச்சா? மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? புறப்பட்டேன் பாத்தியா? மேடம் மேடம் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது. ஓ, நான் வேற எங்கேயோ புறப்பட்டவன், தவறி நான் இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். சாரி, நான் வரேன். ஐயா, இது ஞாபகம் மறதி இல்லம்மா, பைத்தியம். ஆமா, நீ எங்க போறப்பா? அச்சோ, நான் கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க போறேன். இப்படியே விட்டோம்னா எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து நிப்பாருப்பா இவரு. என்னன்னா ஆம்பளையவா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான்? என்னப்பா பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? என்ன என்னம்மா செய்ய சொல்ற? மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனப்பா. எங்கேயாவது அழைச்சிட்டு போய் தோல. என்ன பண்றது? மருமகன்ல வியாதி குணமடைஞ்சா போதும். ஆனா பழைய டாக்டர் வேணும். பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையாப்பா? நீங்க யோசனை பண்ணி என்ன பண்றது? ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு, என் மருமகனுக்கு வியாதி சுத்தமாகறதுக்குள்ள கண்டிப்பா நான் ஓட்டாண்டி ஆயிடுவேன். கவலைப்பட வேண்டாம், உட்காருங்க. நினைச்சது நடக்கும். உட்காருங்க. உட்காரு. உட்கார். அப்பா பணம்ப்பா எவ்வளவு வேணும்? 2000 ரூபாய் ஆகும். ஆமாப்பா, 2000 ரூபாய் வேணும்ப்பா. ஏன்பா 2000 இப்பவே வேணுங்கிறியா? பணத்தை நானே கொண்டு கொடுத்துறேன். நான் செய்த வேணேன். ஒன்ன போய் நான் மருமகனை அடைஞ்சேன் பாரு. புறப்படலாமா? ஏன் வெளியில வந்து மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா? நீ வீட்டோடய இரு, நான் பணத்தை கொண்டு தாரேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அரைஞ்சு விடு. பஞ்சு, என்னடா இதெல்லாம்? கொத்தவரங்க லெட்டரா கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆடுறாவன் பாடுறா, கல்யாணத்துக்கு வேண்டிய உனக்காக புடவை. உனக்கு எதுக்குடா புடவை? வேட்டி. இப்ப வேட்டி எல்லாம் முளை கணக்கு கிடையாது தெரியுமோ? எல்லாம் ஜெரிய கணக்கு தான். 1 இன்ச்சு ஜெரியானாக்கா 40 ரூபா, 2 இன்ச்சுனாக்கா 80 ரூபா. இதை பத்தியா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாடா, எல்லாம் அப்படி பாக்குற. கல்யாணத்துக்கு நீ சிரமப்படுவானே, நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. பஞ்சு, நீ தாண்டா எனக்கு நிஜமான ஸ்நேகிதன். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் யாரையோ உண்மையான நண்பன் நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். பாவி, யாரு கண்டா நாளைக்கு என் கூடவே சண்டை பிடிச்சாலும் பிடிப்பேன். எல்லாம் எப்படி இருக்கு பத்தியா? ரொம்ப நல்லா இருக்குடா. டேய் பஞ்சு, உனக்கு புடவை எல்லாம் கூட செலக்ட் பண்ண தெரியுதே. கல்யாணம் ஆன அனுபவம் போல இருக்கு. பெரிய அனுபவம். ஆஃப்டர் ஆல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா விலை இது? 18 ரூபா. 18 முழம்டா. விலை எவ்வளவுடா? 118 ரூபா. ஏய், ரொம்ப சீப்படா இது. யூ லைக் இட்? வெரி மச். வெச்சுறேன். ஏய், உனக்கு எல்லாமே நல்லா செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கடா. சே, நான் எங்கடா செலக்ட் பண்ணேன்? இதெல்லாம் செலக்ட் பண்ணது என்னுடைய சதி. ஐ மீன் மை சகதர்மணி. ஓ, ஐ சீ, வெரி குட். உங்களுக்கு தெரியாது, என் ஒய்ஃபை நான் செலக்ட் பண்ணலடா, அவ தான் என்னையே செலக்ட் பண்ணா. மஞ்சு, மஞ்சு, என்னங்க அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? அது முடிய போகுது. பெண்ணு ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டதுனால பெண்ணனுக்கு ஊர்வலம் எதுக்குன்னு கூட சுரேஷ் கேட்டாரு. இருந்தாலும் கோயில் இருந்தாவது பெண்ணை ஊர்வலம் அழைச்சிட்டு வரணும்னு அவங்க அம்மா ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. பாவம், அந்த சித்ராதான் அவங்க அம்மா அப்பா ஊரை விட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஒரே வருத்தமா இருக்குதுங்க. இருக்கும் தான், என்ன செய்யறது? விடிஞ்சா முகூர்த்தம், கையில காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருக்கிறான் சுரேஷ். அங்க
மஞ்சு, நீ ராத்திரி பெண் அடைப்பு ஊர்வலத்தை கவனிச்சுக்க. நானே பணத்துக்கு எப்படியா ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சேர்றேன். சீக்கிரம் வந்துருங்க. காத்துதான் வரணும். ஐயோ, இங்க வராங்க. ஏண்டா பைத்தியக்காரன் போல இருந்துகிட்டு என் வீட்டுல திருட ஆரம்பிச்சியா? உனக்கு தெரியாம எடுத்தா திருட்டா? கைய விட்டு பணத்தை கிளம்பி. 7 மணிக்கு வேலை போனா எப்ப அடிச்ச? நான் ஏன்டா அந்த வேலைக்கு போறேன்? பணத்தை கொண்டாடுற. ஐயோ, மாமனார் பணத்தை திருடுறதே ஒரு தனி தில்லையா? ஐயே. என் ஃப்ரெண்ட் சுரேஷ் கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டது. ஏண்டா? எடுத்துட்டு போற கூட கண்டவன் கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு என் பணமா கிடைச்சது. ஏன் அவனுக்கு வேலை பணம்? என்ன ஃப்ராட் பண்ண கொஞ்சம் பிராடா சொல்லு. நான் ஏன்டா ஃப்ராட் பண்றேன்? மாறா உழைச்சேன்டா. ரிட்டையர் ஆகும்போது என் கையில கொடுத்தாங்கடா. பெரிய ஆர்த்தி திருவரு சேர் காப்பி கோதனம் தானே நீயே. என்னடா அப்படி பாக்குற? பணத்துக்கெல்லாம் கணக்கு காமிச்சியா? அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரா? எங்க கம்பெனில தான்டா கொடுத்தாங்க. போய் சொல்லாத. உங்க கம்பெனி பணமா அது? எல்லாத்துலயும் வேற கம்பெனி முத்திர குத்தி இருக்குது பாரியா? ஏடி இது? வந்து இந்த கம்பெனி என்னையா எடுக்கிற? போலாமா? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன் மிரடுற? சொல்லியா உள்ளத? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள கோச்சிக்கிறிய? சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாம நான் வேற சென்னுமே பார்க்க மாட்டேன். சொல்லியா? கண்டிப்பா உங்ககிட்டயே சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. கதவு சாத்தியா? யோ பாரு. யோ 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 பாரியா? கேட்க முடியாதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறேன். கதவு தரையறே. இறக்க முடியாதா? உன்னால ஆனத பாத்துக்கோ. யோ தர போயே வா. இறக்க முடியாதா? என்ன தரடி போயா. நீ வேணா கதவு பூட்டி வச்சிருக்கலாம். ஆனா பணம் என் கையில இருக்கு தெரியுமா? யோ பணத்தை இப்ப ரோட்ல விட்டு எறிய போறேன். ஐயோ தெருவுல போறவனா பொறுக்கிட்டு போயிட போறான். மாப்பிள்ள இந்த பணத்தை விட்டு எறிய போறேன். ஐயோ 5 ரூபா கட்டு. போலீஸ் வழியே. மாப்பிள்ள இந்த மாதிரி 10 ரூபா கட்டு. விட போற கடியே. ஐயோ மாப்பிள்ள வேணாம் வேணாம் வேணாம். அதுவும் போயிடுச்சு. 100 ரூபா கட்டு இருக்குது. விட ஐயோ மாப்பிள்ள